அலகு 1 எட்டுத்தொகை பருவம் 4 அகநானூறு பாடல் 55. மாமூலனார் பாடல். திணை பாலை. துறை புணர்ந்துடன் போகிய தலைமகட்கு இறங்கிய தாய் தெருட்டும் அயலிலாட்டியர்க்கு உரைத்தது. காய்ந்து செல கனலி கல்பகத் தெருதலின் ஈந்து குறுகு உருகும் என்றுள் நீள் இடை உளிமுக வெம்பரல் அடி வருந்துராளின் விளிமுறை அறியா வேய்கரி காண வயக்களிற்று அன்ன காளையொடு என் மகள் கலந்ததற்கு அழிந்தன்றோ இளனே ஒளிந்து யாம் ஊது உலை குறுகின் உள் உயிர்த்து அசையி வேவது போலும் வெய்ய நெஞ்சமொடு கண்படை பெறேன் கனவ ஒன்படை கரிகால் வளவனோடு வெண்ணி பரத்தலை பொருது புன்னாணிய சேரலாதன் அலிகல மருங்கி வாழ்வடக்கிருந்தென என் இன்னா இன் உரை கேட்ட சான்றோர் அரும்பெறல் உலகத்து அவனோடு செழிய பெரும்பிரிது ஆகியாங்கு பிரிந்து இவன் காதல் வேண்டி எத்துறந்து போதற் செல்லா என் உயிரோடு இப்புலந்தே கரிகால் வளவன் வெண்ணி பரத்தலை சேரலாதன் வடக்கிருந்தான். பாடலின் பின்புலம். தலைவி ஒரு நாள் தலைவனுடன் உடன்போக்கு சென்று விடுகிறாள். அதை அறிந்த தாய் அரற்றுகின்றாள். தான் பிரியமாய் வளர்த்த மகள் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டாளே என்று மகள் போன பின்னும் இன்னும் தன் உயிர் போகாமல் இருக்கிறதே என்று தாய் சொல்வதாக புலவர் குறிப்பிடுகிறார். பாடலின் விளக்கமும் சிறப்பும். பாடலின் தொடக்கத்தில் தலைவி நடந்து செல்லும் பாலை நிலத்தின் கொடுமையை 4 அடிகளில் புலவர் விரிவாக எடுத்துரைக்கிறார். வெப்பத்தை உமிழ்ந்து கொண்டு செல்லும் ஞாயிற்றை காய்ந்து செலல் கனலி என்கிறாள். கனல் என்றாலே தகி என்பது பொருள். அந்த கனலி கற்பாறைகளையும் பிளந்து விடுமாம். கல்பகத் தெருதலின் என்கிறார் அவர். தெருதல் என்றால் சுடுதல் என்று பொருள். வேகமாக கடந்து சென்று விடலாம் என்றாலோ அதனை நீள் இடை என்கிறார். பெரிய நீண்ட நிலப்பரப்பு அது. பாதையில் பரல் கற்கள் வேறு. வெம்மையை உள்ளிழுத்து கொண்ட அந்த கற்கள் பாதங்களை நன்கு பதம் பார்த்துவிடும். அந்த கற்கள் வெண்மையானவை மட்டுமா? கூரான உளியை போன்று கூரிய முனைகளை கொண்டிருக்குமாம். உளிமுக வெம்பரல் என்கிறார். உளிமுக பரல் என்றாலே அதன் மீது நடக்க முடியாது. அது வெம்பரல் ஆகவும் இருந்தால் அந்த பரல் கற்களின் மீது இருவித கடுமையை சுருக்கமாக எடுத்து கூறிவிடுகிறார். எப்போது எங்கே செத்து விழுவோம் என்று தெரியாது. விழிமுறை அறியா காணம் என்கிறார். விழித்தல் என்பது இரத்தல் என்பது பொருள். சரி, அங்கே ஏதாவது நிழல் இருந்தால் தங்கி செல்லலாமே என்றால் வேய்கரி காணம் என்கிறார். வேய் என்பது மூங்கில். மூங்கில் எந்த அளவுக்கு நிழல் கொடுக்கும்? ஏதோ கொஞ்சம் கிடைக்கும் என்றாலும் அதுவும் கரிந்து போய் நிற்கின்றதாம். இந்த பாலை நிலத்தின் வழியே என் மகள் கழிந்ததற்கு அழிந்தன்றே இளனே என்கிறாள் தாய். அப்படி என்றால் இவள் அந்த கொடிய பாலை வழியே மகள் போனதற்காக அளவில்லை. அப்புறம் வயக்களிறு அன்ன காளையோடு சென்ற என் மகள் என்று புலம்புகின்றாள் தாய். இந்த பிரிவுக்கு காரணமான அந்த காளையின் மீதும் அவளுக்கு கோபம் இல்லை. பின் எதற்காக இந்த தாய் இப்படி அரட்டுகின்றாள்? அடுத்த 3 அடிகளில் கொல்லன் ஊதுகின்ற துருத்தியைப் போல தனது நெஞ்சம் உள்ளே உயிர்த்து அசைகின்றதாக குறிப்பிடுகின்றாள் தாய். ஊதுலை குறுகின் உள்ளுயிர்த்து அசையி என்கிறாள். இங்கே ஊதுலை என்பது கொல்லர்கள் வைத்திருக்கும் துருத்தி. அது அமுங்கி விரியும் போது காற்று உட்புகுந்து அமுங்கும் போது ஒரு சிறு குழாய் வழியாக வேகமாக பீச்சப்படுவது போல காற்று வெளிவரும். குறுகு என்பது அந்த குழாயின் முகப்பு துவாரம், நாசி எனலாம். தாயின் நுரையீரல்கள் விம்மி தணிந்து மூக்கு வழியாக பெருமூச்சாய் வெளிவரும் காட்சி நம் மனக்கண்முன் நிழலாடுகிறது. அவ்வாறு துருத்தியிலிருந்து வெளிவரும் காற்று நெருப்பை அதிகமாக்கி சுட வைக்கும் பொருளை இழக்கிறது. அதுபோல தாயின் நெஞ்சு வேகின்றதாம். வேவது போலும் வெய்ய நெஞ்சமோடு என்கின்றாள் அவள். மகளின் மீது கோபமுமில்லை, பிரிந்து சென்ற வருத்தமும் இல்லை. பின் ஏன் தாய்க்கு இந்த நிலை? அது மட்டுமல்ல, நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள் மகள். சற்று நேரத்திலே தாய்க்கு தெரிந்துவிட்டது. பின்னர் விடிய விடிய தூங்கவில்லை அவள். கண்படை பெறே என்கிறாள் அவள்.
ஆனால் அதைத் தொடர்ந்து கனவ என்கிறாள், அதாவது கனா காண்கிறாளாம். அப்படி அவளுக்கு என்ன சிந்தனை? தாய்க்கு ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. பலர் சொல்லி கேள்விப்பட்டது. மன்னன் சேரலாதன் கரிகால் வளவனோடு வெண்ணி பரந்தலை என்ற இடத்தில் போரிடுகின்றான். அப்போது கரிகாலன் எய்த ஓர் அம்பு சேரலாதனின் மார்பில் தைத்து முதுகு வரை ஊடுருவி சென்றது. அப்போது அம்பை எடுத்துவிட்டால் முதுகிலும் அல்லவா புண் தெரியும். அதனை புறமுதுகிட்டு ஓடியதால் ஏற்பட்டது என்றுதானே மற்றவர் நினைப்பர். இந்த மானக்கேட்டுக்கு அஞ்சிய சேரலாதன் அந்த இடத்திலேயே ஓங்கிய வாளுடன் வடக்கு நோக்கி உட்கார்ந்து விட்டான். வடக்கிருந்து பட்டினி கிடக்கின்றான். அவனுக்கு வேண்டிய சில சான்றோர் அவனை அந்த நோன்பை விடும்படி வற்புறுத்துகின்றனர். அவர்களுக்கு அவன் தன் நிலையை எடுத்து கூறி உயிரை விடுகின்றான். இறுதியில் அந்த சான்றோரும் அவனுடன் புத்தேள் உலகம் புகுகின்றனர். அந்த நிகழ்ச்சிதான் தாயின் மனதில் இப்போது நிழலாடுகிறது. உயிர் துறந்த சேரலாதனைப் போல் பெற்ற மகள் தன்னை துறந்து சென்று விட்ட பின்னும் மன்னனுடன் மாண்ட அந்த மாண்பு மிக்கோரைப் போல தன் உயிர் தன்னை விட்டு போய்விடவில்லை. இன்னுமா இந்த உலகத்தில் இருக்க உனக்கு ஆசை என்று தன் உயிர் மீதே அந்த தாய்க்கு வருத்தம் கொண்டு அழுகின்றாளாம். இவன் காதல் வேண்டி என் துறந்து போதல் செல்லா என் உயிரோடு புலந்தே அந்த தாயின் மனம் அழுகின்றது என்பதை பாட்டின் இறுதியில் வைத்து தாயின் அழுகையின் காரணத்தை கடைசி வரை புலவர் கூறாமல் பாடலின் இறுதி வரை இழுத்து செல்லும் புலவர் மாமூலனாரின் நுண்மான் நுழைப்புலம் வியப்பில் நம்மை ஆழ்த்துகிறது. நன்றி.